நந்தினி ரொம்ப ரொம்ப மனம் உருகிட்டாங்க இந்த பிக் பாஸ்ல. அப்படியே வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில கேக்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, நீங்க வந்து அக்கா தங்கச்சி கூட இல்லையா, நீங்க வந்து அம்மா கூட இல்லையா, நான் வந்து உண்மையா இருக்கேன் இந்த பிக் பாஸ்ல. நீங்களா சாப்பாட்டுல உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது, இவ்வளவு டாக்ஸிக்கான பீப்பிள்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு பிக் பாஸ் உள்ள இருக்கிறத பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குங்க. பிக் பாஸ் உடனே என்ன சொல்றாருன்னா, நந்தினி உங்களுக்கு இங்க இருக்க விருப்பமா இல்லையா, என்னால இந்த நிம்மதி இல்லாத இடத்துல வாழ முடியாது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாட்டு போட்டா மட்டும் சுபிக்ஷா ஆடுற ஆட்டம் பாருங்க. இங்க பாருங்க, அடிபட்டிருக்கேன், எனக்கு இந்த வலி எனக்கு மட்டும் தான் தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு அடிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட சொல்றாரு. திவாகர் வந்து இங்க பாரு மச்சான், யாரு கடைசியா மாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியானா அண்ட் கானா வினோத் மாட்டுறாங்க. கேமரா எங்க இருக்கோ வியானா அங்க இருப்பாங்க. ஆதிரை வந்து ரொம்ப பயாஸ்டான கேம், இந்த சைடும் ஆடுறாங்க அந்த சைடும் ஆடுறாங்க. நம்ம சேது அண்ணா வர போறாரு, எல்லாருக்கும் ஆப்ப சைஸாக சீவி வச்சிருப்பாரு. எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தா அப்படின்ற மாதிரிதான் பிக் பாஸோட டே 6 இருந்துச்சு. எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாமே நடந்திருக்குங்க. ஒருத்தருக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு பிக் பாஸ்ல. ஏன்னா பிக் பாஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன 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 அப்படின்ற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையை கேட்டிருக்காங்க. அதுக்கும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா யாருமே அவங்க கிட்ட பதிலே பேச முடியல. ஏன்னா பண்ண வேலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நந்தினி ரொம்ப ரொம்ப மனம் உருகிட்டாங்க இந்த பிக் பாஸ்ல. என்னால இந்த நிம்மதி இல்லாத இடத்துல வாழ முடியாது. அப்படியே வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில கேக்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, நீங்க வந்து அக்கா தங்கச்சி கூட இல்லையா, நீங்க வந்து அம்மா கூட இல்லையா, நான் வந்து உண்மையா இருக்கேன் இந்த பிக் பாஸ்ல, 19 கண்டஸ்டன்ட் இருக்கீங்க இந்த பிக் பாஸ்ல, ஒருத்தருக்காச்சும் மனசுல ஈரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேவலமா கேட்டிருக்காங்க நந்தினி. உங்களுக்கு எல்லாம் கண்டென்ட்டே இல்லையா, கண்டென்ட் இல்லைன்னா கண்டென்ட்டை பாருங்க, கண்டென்ட்டை பார்த்து ஜெயிங்க, அதை விட்டுட்டு என் மேல போட்டு தாக்குறீங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டென்ட் டைட்டில் தான் முக்கியம்னா உங்க ரியாலிட்டில இருந்து மோதுங்க. என்ன ஜெயிக்க முடியாது அன்புல, உங்க எல்லாரையும் அப்சர்வ் பண்ண என்னால முடியாது, நான் கிளம்புறேன். நீங்களா சாப்பாட்டுல உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்களா 19 பேர் அப்படின்னு கேட்டா, சாப்பாட்டுல உப்பு போட்டுதாமா பெரிய பிரச்சனையே அப்படின்ற மாதிரி நந்தினிக்கு ரொம்ப ரொம்ப பாதிருச்சுங்க இந்த விஷயம். ஏன்னா அவங்க பேசுற பேச்சாகட்டும், அவங்க கத்துற கத்தாகட்டும், பிக் பாஸ் செட்டே அதிர்ற மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ்ல கத்தன அந்த இடத்துல கண்டிப்பா செம்பரபாக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் எல்லாம் கேட்டிருக்கோம் போல, அப்படி கத்திருக்காங்க நந்தினிங்க. எனக்கு உங்க சாப்பாட்டுல உப்பு அள்ளி போட மனசு இல்ல, வராது. ஒருத்த சாப்பாட்டுல உப்பு அள்ளி போடுறது எனக்கு வராதுங்க. எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, நீங்களாம் ஒரு மனுஷர்களா, நீங்களாம் ஒரு ஆளுகளா, நீங்களாம் யாருங்க அப்படின்ற மாதிரி கேவலமா கேக்குறாங்க. அவங்களும் தூரமா நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப வேடிக்கை பார்க்க சொல்ற நந்தினி கேக்குறாங்க, என்ன வேடிக்கை பாக்குறீங்க, என்னது வேடிக்கை பாக்குறீங்க என்ன அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அந்த இடத்துல பீப் போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில நந்தினி கேட்கும் போதுவே நல்லாவே தெரியுது அவங்க பண்ணது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாட்டுல யாருன்னா உப்பு போடுவாங்களாங்க, எதிரியா இருந்தாலும் அந்த சாப்பாட்டுல யாரும் உப்பு போட நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாப்பாடு சமைக்க சொல்ல பிளான் பண்ணி இந்த கனி திரு அண்ட் பிரவீன் ராஜ் இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி, நான் பாருங்க என்ன பண்றேன், இன்னைக்கு யாரு சாப்பிட்டுறாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் குழம்புல வந்து உப்பை போடுறாங்க. அந்த இவருக்கால சுபிக்ஷா அவ வந்து நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவா சப்பாத்தி கேக்குறா, அவளுக்கு இன்னைக்கு எப்படிதான் சப்பாத்தி கிடைச்சிருது, அவ எப்படிதான் சாப்பிட்டுறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்ணிருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது இவ்வளவு டாக்ஸிக்கான பீப்பிள்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு பிக் பாஸ் உள்ள இருக்கிறத பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குங்க. நான் கெடுக்கிறது ரெடி பண்ணிடுங்க, காரணம் மட்டும் ஸ்ட்ராங்கா அன்னைக்கு மாதிரியே பண்ணிடலாம், நீங்களும் போட்டீங்களா நானும் போட்டேனா அப்படின்னு அதான் சொன்னேன். அவ்வளவுதான். அதை டேஸ்ட் பண்ண சுபிக்ஷா வராங்க, வந்து அந்த ஸ்பூனை எடுத்து டேஸ்ட் பண்றாங்க. டேஸ்ட் பண்ண சொல்ல பா என்ன இது எது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிவாஜி யாரும் எதை கலந்துட்டாங்கப்பா அதுல கலந்துட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம விவேக் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து சுபிக்ஷா கொடுக்குறாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. கூட வியானா வராங்க, வியானா வந்து அவங்களும் சாப்பிடுறாங்க. என்ன இது ரொம்ப காரமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சொல்லும் போதே வந்து அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க, இவங்க ஏதோ வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தண்ணி வச்சிருக்காங்க, காரமா உப்பு இல்ல, உப்பு இல்லையா? உப்பு இல்ல, உப்பு நல்லா இருக்கும். கனி கிட்ட கேக்குறாங்க, ஏன்க்கா நீங்க ஒரே ஆளா சமைக்க கூடாதா, ஏன்னா நீங்க ஒரு ஆள் சமைச்சா எல்லாரும் சாப்பிட போறோம், நீங்க ஏன் 2 பேர் 3 பேர்னு சமைக்கிறீங்க, யாரா ஒரு ஆள் பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு வந்து சுபிக்ஷா வியானா எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு கனியும்
இவங்களும் பிரவீன் ராஜும் எதுவுமே சொல்ல மாட்டிருக்காங்க. ஏன்னா பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன். ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க, சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து யாருக்காகவும் பண்ணாதீங்க, எதிரி கூட பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு உணவுல ஒரு சாப்பாட்டுல வந்து ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க. ஆனா இவங்க சாப்பாட்டுல உப்பு போட்டு மத்தவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப 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 கேடு கெட்டமான ஒரு விஷயம். யாராவது ஒருத்தர் ஹேண்டில் பண்ண வேண்டியதுதானே நீங்க. கண்டிப்பா நம்ம அன்னியன் படத்துல நந்தினின்ற பேரை கேட்டிருப்போம், நந்தினி அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த நந்தினி பயங்கர பிளாஸ்டா இருக்காங்க. அப்புறம் வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு பிக் பாஸ்ல இருக்கலாம் பிடிக்கவே இல்ல, எனக்கு இந்த மாதிரி பீப்பிள்ஸ் கூட பழகவும் பிடிக்கல, இந்த மாதிரி பீப்பிள்ஸ் கூட இருக்கவும் பிடிக்கல, இவ்வளவு கேவலமான பீப்பிள்ஸா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிக் பாஸ்ல இருக்கிறவர்கிட்ட சொல்றாங்க. உடனே பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க நந்தினி அப்படின்னு அழைக்கிறாரு. உள்ள போய் நந்தினி உட்காந்து, பிக் பாஸ் எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்ல, யாருமே ரியாலிட்டியாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் வந்து இந்த பொய்யான இடத்துல இருக்கிறோம்ல நான் கிளம்புறேன், எல்லாருமே வேடிக்கையாவே இருக்காங்க அப்படின்னு வந்து பிக் பாஸ் கிட்ட இந்த விஷயத்தை முன் வைக்கிறாங்க. பிக் பாஸ் உடனே என்ன சொல்றாருன்னா, நந்தினி உங்களுக்கு இங்க இருக்க விருப்பமா இல்லையா, உடனே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, பக்கத்துல ஒரு வழி இருக்கு, அந்த வழியா நீங்க வெளியே வாங்க நந்தினி அப்படின்னு வந்து நந்தினியை வெளியே கூப்பிட்டுறாரு. உங்க இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, அது வழியா நீங்க போகலாம். எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து எல்லாரும் கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அவசரப்பட்டாங்க, அவங்க கோவத்திலேயே அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. என்னன்னா நமக்கு மூட் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் ஒன்று, அது நம்ம வெளியில காட்டாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ ஹெட் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும், இல்லைன்னா அது பஸ். காலையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் கமருதீனும் சபரீஷும் ரொம்ப ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா நேத்து நிறைய டைம் வந்து தண்ணியை விட்டுட்டு பிக் பாஸ் கிட்ட திட்டு வாங்கினாங்க. சோ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பீம் பேக்கை போட்டு அங்கேயே படுத்துட்டாங்க. தண்ணி எப்போ வருதோ என் மூஞ்சில வந்து ஊத்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதே மாதிரி காலையில அவங்களை எழுப்புந்தே வந்து தண்ணி தான் அப்படின்னு சொல்லலாம், மூஞ்சில வந்து தண்ணி ஊத்துது சபரீஷ்க்கு. சபரீஷ்க்கு ஊத்துன உடனே என்ன பண்றாரு, ஒரு ட்ரம்மை தள்ளிட்டு வந்து கண்டிப்பா அந்த தண்ணியை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அலர்ட் ஆயிடுறாங்க. எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க. ஓ வா, வாட் ஏ பியூட்டிஃபுல், நீங்க வந்து ரூம்ல தங்காம நீங்க இங்கே இருங்க, நீங்க ஒரு பம்ப் செட் ஆபரேட்டராவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ட் சொல்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தண்ணி வேணும் இல்லையா, யார் எப்படி போனா என்னங்க, எல்லாருமே ஒரு சுயநலவாதி சிச்சுவேஷன் பிளே பண்ணிட்டு இருக்காங்க இந்த 19 கண்டஸ்டன்ட்ஸும். ஆனா அந்த காலையில அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த சுபிக்ஷா வந்து டெய்லி வந்து கொஞ்சம் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மார்னிங் ஏஞ்ச உடனே இவங்களுக்கு அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி, என்னால முடியல அப்படின்ற மாதிரியே வந்து ஃபீல் கொடுக்குறாங்க. சுபிக்ஷா வந்து நேத்த வந்து என்ன பண்றாங்க, தூங்குற மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாட்டு போட்டா மட்டும் சுபிக்ஷா ஆடுற ஆட்டம் பாருங்க, அப்படின்ற மாதிரி துள்ளலா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த எனர்ஜி எங்க தான் வருதுன்னு தெரியல. ஏன்னா தூங்கிட்டு இருக்க சொல்ல மட்டும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும்னு நினைக்கிறேன். தூங்கி ஏஞ்ச உடனே அப்படியே அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. உடம்பு சரியில்லைனாலும் படுத்திருக்காங்க. யாராலுமே நம்ப முடியலங்க சுபிக்ஷாவை. இப்படியோ மாறுறாங்க, அப்படியோ மாறுறாங்க, எப்படிதான் இவங்க கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சைடு சுபிக்ஷாவை தொடர்ந்து உணர்த்தர் இருக்காங்க. அவங்க யாருன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆதிரை. இந்த ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கு. ரெண்டு பேரும் வந்து வாய் தகராறுல பேசிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட ஆன்சர் பண்ண எனக்கு அதான் எதுவும் இல்ல, நீங்க என்னத்துக்கு வந்து சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்க வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து கானா வினோத்தை சொல்றாங்க. ஏன்னா வந்து ஆதிரைக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் வந்து பிரச்சனை பண்றதுலயே இருக்காங்க. எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை ட்ரெண்டிங் ஆக்கணும் அப்படின்னு வந்து ஆதிரை ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னா, உக்காந்து கெமியை உக்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க தூரமா உக்காந்து. அவன் முகமுடி போட்டுட்டு இருக்கா, அவ வந்து சரியே இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. இங்க பாருங்க, அடிபட்டிருக்கேன், எனக்கு இந்த வலி எனக்கு மட்டும்தான் தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு அடிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட சொல்றாரு. திவாகர் வந்து ஐயோ ஐஸ் கியூப் போட்டா சரியாயிடுமா அப்படின்றாரு. சபரீஷும் வந்து சொல்றாரு, ஐஸ் கியூப் போட்டா சரியாயிடும், நீ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கெமி கிட்ட எப்படியாச்சும் சண்டை எடுக்கணும், எப்படியாச்சும் இவங்க ப்ரோமோல வந்துடணும் அப்படின்னு வந்து பார்வதிக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டாவே இருக்கு. ஏன்னா ப்ரோமோல வந்தா ஒரு 4 வாரம் 5 வாரம் தள்ளலாம் இல்லையா, ஏன்னா இவங்க பெஸ்டா ஆடுறாங்க கண்டஸ்டன்ட்ஸ், இவங்க ட்ரெண்டிங்கா வந்து மீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால பார்வதி எல்லா கேமராலையும் ஃபேஸ் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பாரு மச்சான், அதான் அவங்க தள்ளி விட்டாங்கல்ல, என்ன பின்ன என் வழி எனக்கு தானே தெரியும். இவங்க எல்லாம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா பிக் பாஸ்க்கு வந்து கொளுத்தி போடணும் இல்லையா, கொளுத்தி போட்டாதான் ஃபயர் ஆகும், இன்னும் நிறைய சண்டை போடுங்க, என்ன சண்டே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பிக் பாஸ் ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 கண்டஸ்டன்ட்டை சொல்லணும், இந்த பிக் பாஸ்ல இவங்க வந்து இருக்கிறதுக்கே தகுதி இல்ல, கேமே ஆடல, சும்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி, வெட்டா இருக்காங்க அப்படின்ற கண்டஸ்டன்ட் வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு வந்து பிக் பாஸ்ல சொல்றாரு. இவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல என்று நீங்கள் நினைக்கும் 2 நபர்களை சரியான காரணத்தோட தேர்வு செஞ்சு சொல்லணும்.
சொல்லும் போது ஒருத்தரா போய் நின்று சொல்றாங்க, எனக்கு இவங்க வந்து இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, இவங்க வந்து விளையாடவே மாட்டிருக்காங்க, இவங்க சும்மா வந்து பயாஸ்டா கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. சொல்லும் போது யாரு கடைசியா மாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியானா அண்ட் கானா வினோத் மாட்டுறாங்க. நீங்க 2 பேரும் இவங்க பார்வையில இந்த வீட்டுல இருக்கும் தகுதியா எழுந்துட்டீங்க. இவங்க 2 பேரையும் அந்த சிறை இருக்குல்ல, அந்த சிறையில வந்து நீங்க அடைக்கணும், அந்த சிறையில தான் அவங்க ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லும் போது கானா வினோத் அண்ட் வியானா, இங்க பாருங்க, இங்க யாருமே கேம் விளையாடல, நம்மள வந்து சொல்றாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த ஜெயிலுல போய் இருக்காரு. ஆனா வியானாக்கு என்ன தெரியுமா, அந்த கேமரா திரும்பிச்சனா போதுங்க, அப்படியே தன்னைத்தானே செதுக்கியவன் அப்படின்ற மாதிரி அப்படியே அழகா வந்து ஆக்டிங் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் ரொம்ப கியூட், நான் ரொம்ப பூக்கி அப்படின்ற மாதிரி அந்த கேமராவுக்கு எப்படி வந்து வளைஞ்சு நெளிஞ்சு ஆக்டிங் பண்ணணுமோ, எக்ஸாம்பிள் நம்ம காஜல் அகர்வால் மாதிரி அப்படியே பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். வியானா மற்றும் வினோத்துக்கு ஆழ்ந்த இரக்கங்கள். ஆனா ஒருத்தர் பத்தி நம்ம நினைச்சு பார்த்தோங்க, இவர் வந்து ரொம்ப ரொம்ப கோமாளி, ரொம்ப ரொம்ப கெட்ட மனுஷர் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நேத்து இவர் பண்ண ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, பாரு கிட்ட உட்காந்து சொல்றாரு, என்னன்னா என்ன பாடி ஷேமிங் பண்ணலாம், அசிங்கப்படுத்தலாம், நான் வேணா அவரை சொல்லியிருக்கலாம், ஆனா வந்து நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் நல்ல கேம் ஆடுறாரு, தண்ணி பிடிக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும் தண்ணி பிடிக்கிறாருன்னா, எஸ் கமருதீனை பத்தி தான் சொல்றாரு. கமருதீன் வந்து நல்லா தண்ணி பிடிக்கிறாரு, அவர் வந்து கேமை நல்லா விளையாடுறாரு அப்படின்னு வாட்டர்மெலன் திவாகர் சொல்றாருங்க. என் மனசளவுல சொல்றேன், எனக்கு நல்ல விஷயத்த வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு, என்ன தப்பா நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பாடி ஷேமிங் பண்ணாலும் சரி, எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டினாலும் சரி, ஆனா கமருதீன் இஸ் டிசர்வ் டு பிளே திஸ் கேம் அப்படின்னு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து அவர் குத்தணும்ன்றது இது வரல. என்ன ரீசன்னா, எல்லாரும் ஒரே ஆளை குத்துறாங்க. முதல்ல கமருதீன் நிறைய ஓட்டு விழுந்துச்சு, நான் கமருதீன் சொல்லக்கூடாதுன்னா நான் டக்குன்னு மாத்தி வர சொன்னேன். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. எப்படி அவருக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்துச்சோ கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த தல டாஸ்க் ஃபைனல்ஸ் வைக்கிறாங்க. இந்த தல டாஸ்க் ஃபைனல்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதிரை, துஷார் அண்ட் பிரவீன் ராஜ், இவங்க 3 பேரும் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் இந்த தல டாஸ்க் ஃபைனல்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல முகமுடி போட்டுக்கணும், அந்த கண்ணை மறைச்சிக்கணும், பொய் பேசக்கூடாது, மெய் பேசணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த ஒரு டாஸ்கை வந்து கரெக்டா எடுத்து பண்றாங்க. பண்ணும்போது இதுல யார் ஜெயிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷார் ஜெயிச்ச உடனே ஏதோ வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும். அப்புறம் துஷாரே சுத்தி எல்லாருமே போறாங்க, ஏன்னா அவர் கேப்டன் ஆயிட்டாரு, தலையாயிட்டாரு, அவர் தலை ரூம் இருக்கு. சோ இதனால எல்லா விஷயமும் அவர்கிட்ட சொல்லலாம், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு துஷாரே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒருத்தர் முகமுடி போட்டுட்டு கதறிட்டே இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, எனி பிளாஸ்டிக் டுடே அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் அவர்கள் வந்து சந்தானத்தை மூக்குல குத்துவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க, முகமுடிய போட்டுட்டு. அவங்க யாருன்னா ஆதிரை உக்காந்துட்டு புலம்புன்னு ஒரு இடத்துல உட்காந்து புலம்புறாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இது கிடைக்கல, ஆனா வந்து நான் ஃபீல் பண்ணல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க என்னென்னமோ பேசிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க தோத்தது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதிரை வந்து ரொம்ப பயாஸ்டான கேம், இந்த சைடும் ஆடுறாங்க, அந்த சைடும் ஆடுறாங்க, புலம்புறாங்க, நிறைய பேர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனா துஷார் இஸ் டிசர்வ் டு பிளே திஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2-3 நாளாவே துஷார் வந்து ரொம்ப ஸ்லோவா விளையாடிட்டு இருந்தாரு. சோ இப்போ துஷாரோட ஆட்டம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கிற மாதிரி, நல்லா சூடு பிடிச்சிருக்கு, நல்லாவே ஆடுறாரு, எல்லார்கிட்ட நல்லாவே பழகுறாரு. பாடி லாங்குவேஜ் மட்டும் வச்சு நான் வந்து ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு என் வாய் தேவையில்ல, அக்ரெஷன் தேவையில்ல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக என்னை சேலஞ்ச் பண்ணி நான் வந்து எப்பொழுதும் பேச மாட்டேன்னு ஆப்ஷன். நந்தினி வெளியே போறேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து நந்தினி கூட உட்காந்து துஷார் ஒரு அழுதா இருப்பாங்க. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வேடிக்கையா இருக்காங்க, இந்த மாதிரி மனிதர்கள் நான் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நந்தினி அண்ட் துஷார் 2 பேரும் அந்த சோஃபால உட்காந்து அழுதுட்டு பேசுவாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோத்துல உப்பு போடுற ஒரு நபர்களை இப்பதான் நம்ம பார்த்திருக்கோம் பிபி மூலியமா. எனக்கு புரியுது துஷார், எனக்கு புரியுது. இந்த ஆதிரை காலைல தான் கானா வினோத்துக்கிட்ட சண்டை இழுத்தாங்கன்னு பார்த்தா திருப்பி வந்து கமருதீன் கிட்ட போய் சண்டை எடுக்கிறாங்க. ஆதிரைக்கும் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 வாரம் ஓட்டணும் இல்லையா, ப்ரோமோல வரணும், என்னோட ஃபேஸ் நல்லா தெரியணும், நான் யாருன்னு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல வந்து நான் பிகில் படத்துல நடிச்சிருக்கேன்னு நேற்று சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பிகில் ஊதி சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆதிரை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நீங்க கேம் ஆட மாட்டிருக்கீங்க, யாருக்கிட்டே போனாலும் வன்மத்தை கக்குறீங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான விஷயங்களை பண்ணிட்டே இருக்கீங்க ஆதிரை. அப்ப நீங்க இந்த ரீசன் இதுவும் இருக்குன்னு சொல்லக்கூடாதுனா, நீங்க அங்க என்ன கேக்குறாங்களோ அத தான் நீங்க சொல்லணும். நீங்க இப்ப சொல்றது
எனக்கு வந்து 4 ரீசன் இருக்கு. ஆனா நந்தினி வெளியே போனது யாராலுமே தாங்க முடியாது. ஒரு மாதிரி சடன் டிசிஷன் தான் சொல்லலாம் பிக் பாஸ்ல இருந்து நந்தினி வெளியே போனது. ஆனா நந்தினி வெளியே போயிட்டாங்களா இல்ல திருப்பியும் ரூம்ல இருக்காங்களா இல்ல வந்து அவங்கள தனியா ஒரு கான்பிடென்ஷியலா வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே கேள்விக்குறியாவே இருக்கு. கண்டிப்பா நம்ம சேது அண்ணா வருவாரு, எல்லாருக்குமே ஒரு ஆப்ப நல்லா சீவி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, நிறைய வன்மத்தை பண்ணியிருக்காங்க, உப்பை கொட்டியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம 40 டேஸ் இல்ல 50 டேஸ்ல வந்து பழைய பிக் பாஸ்ல பார்த்திருப்போம். அந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரி சண்டைகள்லாம் வரும். ஆனா ஒரே வாரத்துல என்ன சண்டை போடுறீங்க நீங்க? கனித்திரு நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், காரக்குழம்பு ஊத்தி. ஆனா இவ்வளவு காரமா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல கனித்திரு. எப்போ வருவா அந்த வீட்டுக்கு? போட்டேன் நான் தனக்கா பண்ணிருந்தேன். இந்த வார இறுதியில சேதனா வருவாரு, எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயத்த வந்து தீர்க்க போறாரு. டே 7 அப்டேட்ஸ்ல பிபி அப்டேட்ஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் டென்சில்.